காலை வணக்கம் அனைவருக்கும். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கிறது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை. நான் தான் உங்கள் அன்பு நண்பன் வருண். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னப்பா சயின்ஸா, ஹெல்த்தா, இல்லை பொலிட்டிக்ஸ் பற்றியா அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இன்னைக்கு. நம்ம எப்படி வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல எந்த அளவுக்கு எக்ஸல் ஆகலாம். இப்போ நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னா அதை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம், இல்லை உங்கள் பர்ஃபார்மன்ஸே வேர்ஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரே இடத்துல உட்காந்தே யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது இல்லையா? இல்லை நம்ம வந்து இன்னொரு இடத்துல இருந்து யோசிக்கிறதும் வந்து சரிப்பட்டு வராது, எப்போவுமே எல்லா சூழ்நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுற்றி வந்தால் தான் எல்லா ஆங்கிள் வந்து நம்மளோட பிரச்சனையை பார்த்து ஒரு தீர்வை நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி வந்து வாக் அரவுண்ட் திங்ஸ் டே அப்படிங்கிற ஒரு சூப்பரான டேயில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது பழைய காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மாதிரி அப்பயும் ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து சுற்றி தான் வந்து விடையெல்லாம் இந்த சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நம்ம டாக்டர் தணிகாச்சலம் வந்து சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளை வந்து ஆலோசனை கொடுக்க போகிறாரு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வெள்ளைப்போக்கு அப்படிங்கிற பிரச்சனை, வெள்ளைப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இது வந்து ரொம்ப பயப்படக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் கிடையாது. அப்போ இந்த வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் வருவதற்கு முன்பாக, இல்லைன்னா மாதவிடாய் வந்துவிட்ட பிறகு ஏற்படுவது எல்லோருக்கும் இயல்பான சகஜமான ஒரு விஷயம். ஆனாலும் கூட சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்போக்கு ரொம்ப ஒரு பேட் வைக்கிற அளவுக்கோ, இல்லைன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாகவோ இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ அது வந்து ரொம்ப நாள் வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருக்கின்ற போது அவர்கள் வந்து இடுப்பு வலி இருக்கிறது, உடம்பெல்லாம் வந்து மெலிந்து கொண்டே போவது, சில நேரங்களில் வந்து அந்த வெள்ளைப்போக்கோடு சேர்த்து ஒரு துர்நாற்றம் வருவது அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும். அப்போ அதில் வந்து ரொம்ப அவங்க சிரமப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்போ அந்த வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில ஈஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த உள் உறுப்புகளில் கிருமிகள் தாக்காமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு கவசமாக அது இருக்கிறது. அதனால் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற போது அது வந்து உடம்பையும் பாதிக்கக்கூடிய, இல்லைன்னா சில நேரங்களில் வந்து கருக்குழாயில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கூட இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருந்துவிடும். இப்போ அந்த மாதிரி இருக்குது. இப்போ துர்நாற்றம் இருக்கிறது, வெள்ளைப்போக்கு அதிகமாக இருக்கிறது, தினந்தோறும் இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி வெள்ளைப்போக்கு அதிகமாக போயிட்டுருது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதனால் வந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியமும் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நம்ம எலும்புகள் வந்து பலகீனம் அடைந்து விடலாம். எலும்புகள் ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்தெல்லாம், முதுகில் வலி ஏற்படுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட்டு விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம அலட்சியமாக விடக்கூடாது. இதற்கு வந்து கை வைத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி பூவை வந்து காலையிலே வந்து ஒரு 10 பூ அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு கஷாயம் போட்டு சாப்பிட்றது, காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து சந்தனத்தினுடைய மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதிலாக எடுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சு கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை காலையில் சாப்பிட்றது, இதெல்லாம் கூட போகும். அதே மாதிரி வெந்தயம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அதை அரைச்சி சாப்பிட்றது, இல்லைன்னா சோற்றுக்கற்றாழையினுடைய ஜெல்லை வந்து ஒரு 7 முறை அலசிட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்றது. அதே மாதிரி கீழநெல்லியினுடைய இலை அதை வந்து நல்லா அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்றது, ஒரு 3 நாள் சாப்பிட்றது வித்து பத்தியத்தோடு இருக்கிறது. அதே மாதிரி நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெரிஞ்சல் இலையை அதையும் வந்து கஷாயம் விட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய கை வைத்தியங்கள் இருக்குது. ஆனால் இந்த கை வைத்தியம் செய்தும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம முறையாக பரிசோதனை செய்து, இரத்த பரிசோதனை செய்து வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக தான் அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும். இன்னும் சிலருக்கு வந்து திருமணத்துக்கு முன்பாகவே இருந்து திருமணத்திற்கு பிறகும் வந்து இது தொடர்ச்சியாக இருக்கின்ற போது சில நேரங்களில் குழந்தை பெற்றுக்கொள்வதில் கூட பிரச்சனை ஏற்பட்டு விடலாம். அப்போ திருமணம் ஆகிட்டும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே குழந்தை இல்லை, ஆனால் அதே நேரத்தில் வெள்ளைப்போக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நிலையில் இந்த குழந்தை பேர் இல்லாமல் இருப்பதற்கு வெள்ளைப்போக்கு தான் காரணமா அப்படிங்கிறத நம்ம கண்டறிய வேண்டும். அப்போ அந்த காரணத்தினால்தான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னா, அதே நேரத்தில் வெள்ளைப்போக்கும் இருக்குன்னா இமீடியட்டாக வந்து அதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக இவர்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்ள முடியும்.
அதனால் வந்து இந்த வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக விட்டுடக்கூடாது. அதுவும் சின்ன குழந்தைங்க, அதுவும் பள்ளி செல்லுகின்ற, கல்லூரி செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்போக்கு அதிகமாக இருக்கின்ற போது, அதன் காரணமாக உடம்பு பலகீனம் அடைந்து ஞாபகத்திறனில் பிரச்சனை ஏற்படக்கூடிய கூட நிலைகள் இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி வெள்ளைப்போக்கு இருக்கிறது வித் ஸ்மெல்லோட துர்நாற்றத்தோடு இருக்குதுன்னா கண்டிப்பாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அந்த மருத்துவ சிகிச்சையில், மூலிகை மருத்துவ சிகிச்சையில் பார்த்திங்கன்னா, நம்ம மூலிகை சாரங்களை எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டை இதற்கான சிகிச்சையாக மருந்தாக நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி மருந்தாக சாப்பிடுகின்ற போது இந்த வெள்ளைப்போக்கு, வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நம்ம முற்றிலும் முழுதாக குணமாக்கிட முடியும். பொதுவாக நிறைய பேர் ஒரு நோயை தீர்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம் போனேன் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து இவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்க வேண்டியிருக்குன்னா அப்போ தீர்வை கண்டுபிடிக்க எத்தனை மலைகள் எத்தனை காடுகளுக்குலாம் போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனவே டாக்டர் தணிகாச்சலம் சூப்பரான விஷயத்த சொல்லிட்டாரு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது தொடர்ந்து. அதற்கு ஒரு குட்டி பிரேக் தான். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வை என்று. வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை காலை வேலையில் பார்த்துட்டு இருக்கீங்க. வருண் கூட இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் சம்மந்தமாகவே எல்லாத்தையும் வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாக் அரவுண்ட் திங்ஸ் டே அப்படிங்கிறது நம்மளோட உடம்பே எடுத்துக்கலாமே. இப்போ ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறப்போ எல்லாருமே வெயிட் கெயின் பற்றி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. அண்ட் நம்மளோட ஃபேஸ், ஏன்னா அந்த விஷயம் தான் நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம், மற்றவங்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஹெல்த் அப்படிங்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இன்னர் அண்ட் அவுட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போது சூப்பரான ஒரு முத்திரை கற்றுக்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். நலம் பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மாறுபாடு ஏற்படுவது, அதை சரி செய்வது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மாறுபாடு அப்படின்றது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நோயாக மக்களால் அறியப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வயதில் இருக்கிறவர்களுக்கு கூட இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நோய் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்றைக்கி நம்ம சமுதாய மாற்றங்களினால் வந்திருக்குது. இதற்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா படபடப்பு இருக்கும், தலைவலி அடிக்கடி வரும், கண் பார்வை மங்குதல் ஏற்படும், அதே மாதிரி வந்து ஒரு தலை சுற்றல் ஏற்படும், பசியின்மை ஏற்படும் அல்லது அடிக்கடி பசி ஏற்படும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை மருத்துவர்கள் அவர்கள் வந்து சில தீர்வுகளை வச்சுருக்கிறாங்க. நாம் அவங்கள சந்தித்து பேசும்போது இந்த இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மாறுபாடு ஏற்படுவதை தடுக்க முடியுமா அல்லது இதை வந்து நிரந்தரமாக குணமாக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அது வந்து நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முக்கியமாக இந்த 3 விதமான கெமிக்கல்கள் வந்து நம்ம தினந்தோறும் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஃப்ளூரைடு, இன்னொன்று வந்து சார்பிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல், மூணாவது வந்து சோடியம் லாரல் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய SLS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். இதை வந்து நம்ம இன்றைக்கி எதுலெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நீங்கள் வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்த்தல் நலம் அப்படின்றது ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த வெள்ளை சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீனி, அதை தவிர்த்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நம்ம இன்சுலின் சுரக்கக்கூடிய இந்த பகுதிகளை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரீஃபைன்டு ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயின் மூலமாக நமக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடுது அப்படின்றதையும் இயற்கை ஆர்வலர்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நாங்களும் வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்ருக்குறோம். ஆனால் நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்த்து அதில் முழுமையான தீர்வு அடைய வேண்டும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சந்தையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து மனிதனை நலமாக வைத்திருப்பதற்கு உதவ வேண்டும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள், விருப்பம். இப்போ இந்த இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து சரி செய்து கொள்வதற்கு என்ன முத்திரைகளை செய்யலாம்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பூசன் முத்திரைன்னு ஒரு முத்திரை வந்து அதி அற்புதமான முத்திரை. இரண்டாவது வந்து பானை முத்திரைன்னு ஒரு முத்திரை, மூன்றாவது சர்க்கரை முத்திரைன்னு ஒரு முத்திரை. இந்த 3 முத்திரைகளையுமே நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம். முதல் முத்திரை பூசன் முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையில் வந்து அபான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை வச்சுக்கோங்க. நடுவிரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டுக்கோங்க. வலது கையில் முதல் 2 விரல்களையும் பெருவிரல் நுனியில் தொடுங்க. 10 நிமிடம் கழித்து கடைசி 2 விரல்களையும் இப்படி பெருவிரலில் நுனியில் தொடணும். இது செட்டு வந்து பூசன் முத்திரைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடது கையில் இப்படியே வச்சுருக்கணும். வலது கையில் முதல் 2 விரல்களும் 10 நிமிடம் கழித்து அடுத்த 2 விரல்களும் இப்படி மாற்றி தொடுவதற்கு பூசன் முத்திரை அப்படின்னு பேர். இது முதல் முத்திரையாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக பானை முத்திரை. இது வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நடு கோட்டிலிருந்து
வலது கையினுடைய 2 விரல்களை இப்படி வைங்க. எந்த இடத்துல அந்த ஆள்காட்டி விரல் தொடுதோ அதுக்கு கீழே வந்து பெருவிரலினுடைய நுனியை நீங்கள் இப்படி வச்சுக்கணும். இப்படி பெருவிரல் நுனியை வச்சுட்டு மற்ற 4 விரல்களையும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும். இந்த முத்திரை வந்து இப்படி இருக்கும். இதுக்கு பேர் பானை முத்திரை. இப்போ நீங்கள் இந்த முத்திரை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாகவே உங்களுக்கு வந்து அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய மாறுபாட்டினால் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள் உடனே குறைஞ்சிடும். அதாவது படபடப்பாக இருந்துச்சுன்னா அது உடனே குறையும், தலை சுற்றல் இருந்துச்சுன்னா குறையும், நாக்கு ஒரு மாதிரி உலர்தல், நாக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இது 2வதாக செய்யக்கூடிய முத்திரை. 3வதாக பார்த்திங்கன்னா சர்க்கரை முத்திரை. வணக்கம் வைக்கணும். வணக்கம் வைக்கும்போது எப்படி 2 உள்ளங்கையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்குது, விரல் நுனி தொட்டுட்டு இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் புறங்கையினுடைய அழுத்தத்தை உணர வேண்டும். இப்படி புறங்கையை திருப்பி எல்லா விரல்களும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். சுண்டு விரலினுடைய நுனி வந்து மார்பினுடைய நடுப்பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது 3வது முத்திரை. இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சரி செய்யக்கூடிய 3 அற்புதமான முத்திரைகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பெருவிரல் ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். இந்த 3 முத்திரைகளையுமே ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம 20 நிமிட நேரம் செஞ்சுட்டு வரணும். அதற்கடுத்து மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குன்னு நிறைய மூலிகைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் சிறப்பாக மூலிகைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழக்கொட்டை. இந்த நாவல் பழக்கொட்டை வந்து அருமையான ஒரு இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய அற்புதமான மருந்து. இந்த நாவல் பழக்கொட்டைகளை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருந்திங்கன்னா அதில் டிகாஷன் இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து மெதுவாக வெதுவெதுப்பான சூட்டில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு தடவை, அதாவது சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ராத்திரி சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, இதை 2 நேரமும் குடிச்சிட்டு வாங்க. 3 முத்திரைகளையும் செஞ்சுக்கோங்க. விரைவில் வந்து உங்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து எளிமையான வைத்திய முறையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் பெருகி வருவதை பார்க்கும் பொழுது இது அனைவருக்கும் நீங்கள் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு வழிமுறையாக உள்ளது. நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் நம்மளுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லா இருக்கு இல்லையா? நம்மளோட வாழ்க்கையை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு எப்போவுமே இன்னொருத்தர் ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுக்குறப்போ ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களும் ஆலோசனை கேட்கறதுக்காக யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான எக்ஸ்பர்ட் தான் ஒரு கெஸ்ட்டாக வரப்போகிறார் இன்றைக்கி. அவர் வந்து வாழ்க்கையில் எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் வேறு வேறு ஆங்கிளில் போய் பார்த்தா நம்மளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. வாக் அரவுண்ட் திங்ஸ் டேயில் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வை இன். வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை காலை வேளையில் எல்லாருமே பார்க்க வந்திருக்கீங்க. வாக்கிங் அரவுண்ட் திங்ஸ் டே அப்படிங்கிற சூப்பரான ஒரு டே பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அப்படிங்கிறது ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருந்தாலும் இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் நம்மளோட கெஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சகாநாதன் சார். ஹீஸ் அ பப்ளிக் ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தர். அவர் நிறைய விஷயங்களை புக்கு மூலியமாக வெளிப்படுத்தியிருக்காரு. டெய்லி போயிட்டு மக்களுக்கும் வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துட்டே இருக்காரு பப்ளிக் ஸ்பீச்சில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். வணக்கம். ஹவ் ஆர் யூ சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரேட்ரி ஸ்கில்ஸ்லாம் வந்து அதுக்கான பீப்புளெலாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத ரீசெண்டாக அந்த எலெக்ஷன் டைம்ஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறவங்க தங்களை வெளிப்படுத்திக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாக்கிட்டையும் கூட போய் சேர்றாங்க அப்படிங்கிறதும் புரியுதுன்னு சொல்லலாம். அது வந்து வார்த்தைகளால் இருக்கலாம், இல்லை வந்து எழுத்துக்களால் இருக்கலாம். இப்படி பல வகையில் நீங்கள் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. வாக்கிங் அரவுண்ட் திங்ஸ் டே அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன உடனே தோணுதுன்னு சொல்லுங்கள் சார். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா. ஆக்சுவலாக அது லிட்ரலாக ஒரு நல்ல கான்செப்ட் வாக்கிங் அரவுண்ட் திங்ஸ் டேன்றது. பேசிக்கலி என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஆங்கிளில் பார்க்கலாம். வாக்கிங் இது வந்து பேசிக்கலி ஐ திங்க் இது நம்ம சமுதாயத்தில் வந்தது கிடையாது இந்த வார்த்தை. வெளிநாட்டவர்களோட, அதாவது நான் எஸ்பெஷலி நான் அமெரிக்காவிலேருந்து வாழ்கிறதுனால இவங்க இதை மாதிரி டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. நமக்கு கூட இது பெருசாக தெரியாது, ஆனால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது வாக்கிங் அரவுண்ட் வந்து 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஃபிசிக்கலி வாக் அரவுண்ட் ஆஃபீஸ், அதாவது நான் இப்போ லிட்ரலாக பார்த்தோன்னா நம்ம லஞ்ச் முடிச்சுட்டாங்க எல்லாருமே நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து வாக் போவோம். அது ஒரு 45 மினிட்ஸ் வச்சுப்போம். அந்த 45 மினிட்ஸில் வந்து இட் ஹெல்ப்ஸ் போத். ஒரு சேர்ந்து பேசுகிறதுக்கும் கலந்து பேசுகிற மாதிரியும் இருக்கும், ஒரு ஒர்க் அவுட் மாதிரியும் இருக்கும். இன்னொரு ஆங்கிளில் வாக் அரவுண்ட் திங்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒரு ஆர்கியூமெண்ட் அவாய்ட் பண்ணுறதுனால வந்து என்ன மாதிரி அட்வான்டேஜ் வருதுன்றதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. இது எப்படின்னா எல்லாம் ருட்டீனாக போயின்னு இருக்கோம். அந்த போகிறதுல வந்து ஒரு பிரேக் எடுத்து இது என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு பிரச்சனையில் நுழைஞ்சிட்டு இருக்கிறோமே, அது நண்பர்களாகட்டும் இல்லை அலுவலகத்தில் ஆகட்டும், எந்த வகையிலையும் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஒரே பாணியில் அணுகாமல் கொஞ்சம் நான் வாக் அரவுண்ட் பண்ணோன்னா
அதை வந்து நான் வெளியிலேருந்து அந்த பிரச்சனையை நான் பார்க்கறதுக்கு இதுவாகும். எந்த பிரச்சனையும் பிரச்சனைக்கு உள்ளே இருந்து பார்த்தால் சொல்யூஷன் வராது லேஸில். அதுக்கு தான் இந்த வாக் அரவுண்டோட அதர் மீனிங். நிச்சயமா சார். எப்போவுமே நம்மளோட நிலத்திலே இருந்துட்டோம், எர்த் ஃப்ளாட்னு நினச்சிட்டே இருந்துட்டோம். மேலே போய் பார்க்கும்போது தான் பெரிய அது குளோப் அப்படிங்கிறது தெரியுது, இன்னொரு சைட் ஆஃப் த வேர்ல்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி பிரச்சனை எல்லா டைமென்ஷன்லேருந்து பார்க்குறப்போ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழி கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறது வந்து புரியுது சார். ஆனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது பெட்டரா, இல்லை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து நெருப்பில் உருக்கப்பட்டு அதுக்கப்புறம் அடிக்கப்பட்டு செய்யப்படுதோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேஸ் பண்ணலாமா, இல்லை முடிஞ்ச அளவுக்கு நழுவி போயிடலாமான்னு சொல்லுங்கள். ஒரு பிரச்சனைக்கு பல கோணங்கள் இருக்குது. அதாவது சில பிரச்சனையை வி ஹாவ் டு ஹேண்டில் இட் மீன்ஸ் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இதை வாக் அரவுண்ட் திங்ஸில் வந்து இவங்க வாக் அரவுண்ட் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அதே சமயம் பார்த்தோன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும், நோ அதர் வே, நான் அந்த இடத்துல வாக் அரவுண்ட் பண்ணோன்னா வந்து அதில் மீனிங்கே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒருத்தங்க வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு பர்சனல் லைஃப்பில் கூட அதாவது இம்மிடியேட்லி சொல்யூஷன் பண்ணுற பிரச்சனைக்கு பண்ணி ஆகணும், தள்ளி போடுற விஷயனைக்கு தள்ளி போட்டாகணும். இல்லை வந்து நாள் போக்கில் ஒரு பிரச்சனை அதுவாக சால்வ் ஆகும், அதுவும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். இது எல்லாமே எப்படி பண்ணணும்னா இந்த வாக் அரவுண்ட் கான்செப்டில் வந்துடும். அதாவது நான் பின்னாடி இந்த பார்க்கும்பொழுது இப்போ நம்ம வந்து பேசிக்கலி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பீட்டா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம் சயின்டிஃபிக்கலாக. அதாவது மனம், நம்ம மைண்டு வேலை செய்கிற ஃப்ரீக்வன்சி தான் பீட்டா ஃப்ரீக்வன்சி. எப்போ இந்த வாக் அரவுண்ட்னு ஒருத்தவங்க பண்ணும்பொழுது ஒரு மனிதன் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடுவான். ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சின்றது அமைதி அலை. அமைதியாக ஒரு பிரச்சனையை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது தான் அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் நமக்கு தெரியும். பிரச்சனையை இமிடியேட்டாக ஹேண்டில் பண்ணனா பண்ணிடணும், இல்லைன்னா ஹேண்டில் பண்ணலன்னா அது தப்பாக போயிடும், அதில் விளைவுகள் வேற மாதிரி வரும். அந்த இடத்துல நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்ரி சிங்கிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த துஷ்டனை கண்டா தூரம் விலகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா துஷ்டன் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் ஈவிலான விஷயங்கள்லாம் செஞ்சு நல்லா ட்ரெயின்டாக இருப்பான். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஈவில் மீட் பண்ணுறப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது, டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது, அப்படிங்கிறனால வந்து அதை விலகி போயிடுன்னு சொல்கிறாங்களோ என்னவோ. ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் கைண்ட் ஆஃப் லைஃப்பில் எந்த மாதிரி இடத்துலலாம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுங்க, துஷ்டனை கண்டா தூரம் விலகி போகிறது அப்படிங்கிறது? இதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் பழையதுக்கும் அது ரிலேட்டடாக தான் வருது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்றது சில டைமில் நம்ம போகிறோம் தேவையில்லாமல் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ்லேயே இப்போ ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, நமக்கு வந்து ஒருத்தங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீங்கள் சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த துஷ்டன்னா அவங்க அந்த ப்ராப்ளத்தை எதுக்கு பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இப்போது ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் தேவையில்லாமல் ஒருத்தர் சீண்டி பார்க்குறாரு, அந்த பார்க்குறதோட சோர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒரு ரியாக்ட்னு ஒரு வார்த்தை இப்போ யூஸ் பண்ணீங்க, அந்த ரியாக்ட் வந்து பண்ணவே கூடாதுங்க லைஃப்பில். ரியாக்ட் பண்ணோன்னா வந்து நீ பண்ணுறியா நான் ரிவெஞ்ச் மாதிரி, ரிவெஞ்ச் பேஸ்டு ஆக்டிவிட்டியில் வந்து இதில் ஒர்க் அவுட்டே ஆகாது. எந்த இது உறவுகளாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுலேயுமே வந்து ரியாக்ஷன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? அதான் நான் வரேன் அதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆக்ட் பண்ணணும். இப்போது நீ யாரோ ஒருத்தங்களை தகராறு பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த சோர்ஸ்லேருந்து வராங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எதனால் எங்கே அந்த நாட்டு இருக்குது, அந்த நாட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் சண்டை போடுறாங்க, இதுக்கு தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியவே தெரியாது, அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு ஆங்கிளை வச்சுக்கிட்டே தான் சண்டை போடுவாங்க. எஸ்பெஷலி இது வந்து ஒரு லவர்ஸ் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அந்த ரிலேஷன் ஆகட்டும், கொலீக்ஸ் கிட்ட எஸ்பெஷலி நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது, எதுக்கு ஆர்கியூ பண்ணாங்க. பட் அவங்களோட ஆக்டிவிட்டி பார்த்தோன்னா உள்ள ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, உள்ள ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவை பார்க்க இன்டென்ஷன் ரைட் வேர்டாக தான், அந்த இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தா சரியாக போயிடும். ஸோ துஷ்டனை கண்டு தூர விலகுன்றது வந்து சில டைம் நம்ம அவாய்ட் பண்ணால் அது சால்வ் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் நம்ம ரியாக்ட் பண்ணியே சொதிப்பிடுறாங்க. ஓகே, எப்போ நம்ம ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும், அப்போ நீங்களே பாருங்கள், ஒருத்தங்க ஒரு பிரச்சனையை ரியாக்ட் பண்ணுறான், நீங்களே ரியாக்ட் பண்ணிட்டீங்க ஒரு பிரச்சனைக்கு, அப்போது நான் உங்களை கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். ஆஹா, இவர் வந்து நம்ம இப்படி கேள்வி கேட்டோம்னா இவர் ரியாக்ட் பண்ணுவார். இப்போ எவ்ரி டைம் ஐ கேன் ப்ளே அரவுண்ட் வித் யூ வித் தட் இட்செல்ஃப். எவ்ரி டைம் ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் அவங்கள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் அப்படியே பெர்முடேஷனாக போயிட்டுருக்கோம். ஓ, இவர்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவார், இவர்கிட்ட இப்படி கேள்வி போட்டால் இப்படி காரியம் நடக்கும், இவர்கிட்ட இப்படி கேள்வி போட்டால் நல்லா இவரை வந்து டே ஃபுல்லாக ஒரு டிப்ரெஷனில் கொண்டு வந்து விட்டுறலாம். டே விடுங்க, மாதம் வருஷம் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. எப்போ ஒருத்தர் நம்மளை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே திறமை இருக்குது. சில பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா திறமை இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா திறமை வந்து க்ளீனாக ஆளை பார்த்து அவங்களுக்கு எப்படி காரியமாக பண்ணுவாங்க, அதே சமயம் விலகுவாங்க. ஸோ சுச்சுவேஷன் வந்து தேவைன்னா நம்ம விலகணும். இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கலாம், இடும்பைக்கு இடும்பை கொடுன்றது தான். ஒரு துஷ்டன் எப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையை விலகி போகிறோம் விலகுறாங்கன்னா,
விலகிக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயம் திருப்பி ஏறி தான் நீ தான் நான் சொல்கிற ஒரு தைரியமான பேச்சுக்கு வந்துட்டோன்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பிரச்சனை கொடுத்தாலே வந்து அதுவும் சால்வ் ஆகிடும். திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே இடம் பொருள் ஏவல். அதாவது எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷனில் எப்படின்றது தான் நம்ம இதில் முக்கியம். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வரும் அப்படிங்கிறது நம்மளோட புரிதல் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம நடுவில் அந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளை பண்படுத்திக்கிறதுக்கு நிறைய அந்த கார்ப்பரேட் உலகம் வந்தோன்னா சைட் பை சைட் வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற வந்து மனிதனுக்கு முற்றிலுமாக வாழ்க்கை கூட ஒத்துழைக்காத ஒரு விஷயத்தோட வந்து சம்மந்தப்படுத்தி வந்து பார்க்குறாங்க. அதை பர்ஃபெக்டாக இருக்கணும், 100% பர்ஃபெக்ட், பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் லீட்ஸ் டு டிப்ரெஷன் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியும், ஆனால் எப்போவுமே ஏன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார்? எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கிறது வந்து தவறான விஷயம் கிடையாது. எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு குப்புசாமி ஒரு மனிதர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு 1000 தாட்ஸ் இருக்குது. ஒரு மனம்ன்றதே எண்ணங்களோட குவியல். ஸோ அந்த 1000 எண்ணங்களில் ஆவரேஜாக பார்த்தோன்னா வந்து எந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறது. 70% நல்ல எண்ணங்களும் 30% கெட்ட எண்ணங்களும் இருந்ததுன்னா அவங்களோட யோசனை கொஞ்சம் நிதானமாக இருக்கும். அதே ரிவர்ஸாக போய் 70% எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாகவும் 30% எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருந்ததுன்னா அவங்க யோசிக்கிறது எல்லாம் பார்த்தோன்னா நெகட்டிவாக தான் போகும். ஆகுனா ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சுச்சுவேஷன். அப்போது எவ்ரிபடி ஹேஸ் டு டூ த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் சோகம் வருது, எனக்கு ஏன் காமம் வருது, நான் ஏன் எதிர்பார்க்குறேன், நான் ஏன் ஈகோ பிடிச்சி சுற்றிட்டு இருக்கேன், நான் ஏன் வந்து ஒரு நன்றியினரோட இல்லை. இது அத்தனை வகையிலையும் ஒருத்தங்க தன்னைத்தானே இது பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, தனியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்குள்ள எண்ணங்களை நீங்கள் எழுதி பார்த்துக்கிட்டே இருங்களேன், சிரிப்பீங்க. யார்கிட்டையும் நீங்கள் காட்டவே தேவையில்ல. 10 நிமிஷம் வேறு எதையுமே இல்லை, என்ன வருதோ அடுத்தது வந்தால் சச்ச இல்லாஜிக்கல். உலகத்திலேயே மிகப்பெரிய பொலிட்டீஷியன் நம்ம மைண்டு தாங்க. எல்லா பொலிட்டிஷியனுக்கும் ஆதி இந்த பிரைமோடியல் பொலிட்டிஷியன் வந்து நம்ம மனசு தான். ஓகே, உள்ள ஒரு சட்டசபை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நடக்குது. அந்த பொலிட்டிஷியனை மாற்றணும்னா கெட்ட எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்கள் போதும். அதுக்கு தான் நான் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஒரு வேர்டை யூஸ் பண்ணேன். கிரேட் சார். என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேச வேண்டிய வேலை இருக்கவங்களுக்குலாம் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் ரொம்ப பர்சனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பர்சனல் கொஷின்ஸும் வச்சுருக்கேன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வாய். வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒன்று நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் வாக்கிங் அரவுண்ட் திங்ஸ் டே அப்படிங்கிறது தான். எல்லா விஷயத்தையும் ஒரே ஆங்கிள் இருந்து பார்க்காம சுற்றி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சகானந்தன் சார் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கவங்க, மேலே இருக்கவங்க, அந்த ஹையர் அத்தாரிட்டியை பார்த்தா எப்போவுமே கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பிளிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள மாதிரி ஆகணும், அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, அவங்களோட பவர் என்ன, அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு கடவுளை நம்ம வந்து படங்களில் அலங்கரிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மனுஷனோட பல விருப்பங்கள்லாம் கடவுள்கிட்ட வந்து செலுத்தியிருப்பாங்க. எல்லா கல்ச்சர்லையும் நம்மளால் அதை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த பாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறப்போ அங்கே நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் பாஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஒரு இடத்துல வேறுபடுவார் அப்படின்னு சொல்லலாம். சில பாஸ்லாம் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் பாஸ்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆல்ட்ரு ஈகோவில் டெய்லி அவங்களோட எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து அவங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியத்துலையும் வந்து தள்ளப்படுறாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போ ஆஃபீஸில் பாஸ் கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். ரொம்ப கரெக்டான கேள்வி. என்னோடய பர்சனல் லைஃப்லேயே நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் முன்னாடி அமெரிக்காவில். அந்த டைமில் வந்து ஒரு பாஸ், நல்ல பாஸ் தான், நம்ம தமிழ்நாடு பாஸ். ஓகே ஓகே. ஒரு நல்ல லெவலில் இருந்தவர். அதாவது சில நேரம் பாஸுக்கே தெரியாதுங்க. இப்போ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை வந்து பாஸுக்கே வந்து நல்லா நினைப்போம், பாஸ் நோஸ் எவ்ரி திங். இன்னும் ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் நான் சொல்ல வரேன், லீடர்ஷிப் இஸ் நாட் எ ஸ்டேட்டஸ், இட் இஸ் எ ஸ்டேட். அது ஒரு நிலைப்பாடு, அது ஒரு டேக் கிடையாது. நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட், நான் ஒரு மேனேஜர் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், அந்த லீடர்ஷிப் இந்த ஸ்டேட்டஸ்க்கும் ஸ்டேட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த ஸ்டேட்டு வந்து கரெக்டாக அவங்க அந்த நிலைப்பாடு, அந்த லீடருக்குள்ள தகுதி கரெக்டாக இருந்தால் எல்லாம் நடந்துடும். ஸோ இப்போ திருப்பி உங்கள் கேள்விக்கு வரேன். ஒரு பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க, ஏதாவது பண்ணுறாங்கன்னா அந்த பாஸுக்கு தெரியாது. இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்த சம்பவம் வந்து அது ஒரு டெலிகாம் கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து எல்லாம் நடந்தது. கடைசியில் பார்த்தோன்னா அவங்க வந்து அவர் கேட்டார் என்கிட்ட, ஒரு டைமில் வந்து ஓவர் டைம் வேலை செய்கிற சுச்சுவேஷன் வந்தது. நான் வந்து என்னோடய உடம்புக்கு ரெஸ்ட் வேணும்னா நான் அதுக்கு மேலே நான் எதுவும் போக மாட்டேன், ஏன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு பண்ணுற துரோகம். ஓகே. இதே மாதிரி இருக்கும்போது அவங்ககிட்ட நான் சொல்லும்போது வந்து கடற்கடன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் போய் சொன்னேன், இல்லை சார், இந்த பாருங்கள், அவருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகி உடம்பு சரியில்லை, இதெல்லாம் வந்து யார் பண்ணுவா, பணம் வருதுன்றதோட உடம்பு போச்சுன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஆஹா, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் போல இருக்க, மேல் இடத்துல வர இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம கீழே வந்து இவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க.
ஃப்ரெண்ட் ஆகிட்டு நாங்கள் வந்து ரெகுலராக காஃபி போவோம், அதே மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம பேசணுமோ பேசி ஆகணும். அதுக்காக அவர் சொல்கிறாருன்ட்டு நம்ம இறங்கணும்னா பயப்படக்கூடாது. அதுதான் வந்து நம்ம ஆஃபீஸில் இப்போ நடக்கிற பெரிய பிரச்சனை. அதுதான் பாஸ் சொல்கிறாரா நான் அப்படியே செய்கிறேன். உங்களால் முடிஞ்சதை கரெக்டாக பண்ணணும். நமக்கு சில இது முடியலையா, சில இது நம்ம சொல்லணுமா, அதுதான் வந்து லீடர்ஷிப்போட ஒரு மிகப்பெரிய குவாலிட்டிஸ். லீடர்ஷிப்னா ஒன்லி பாஸ் மட்டும் கிடையாது. நான் ஒரு பிஎம்பி சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன் நான். அதாவது அதில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம், அமெரிக்காவில் வந்து பிஎம்பி சர்டிஃபிகேஷன் வந்து மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து என்னென்னா, ஈவன் ஒரு டீம் மெம்பர் இஸ் அ லீடர். கரெக்ட் டைமில் கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அவங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நானும் இதில் நான் என்னோட இதுவும் இருக்குது. இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேயோ இந்த வேலையிலையோ என்னோட பங்கும் இருக்குது. அந்த பங்கை வந்து நம்ம கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கணும். பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் சொல்கிறது வந்து, எந்த ஆஃபீஸ்லேயும் ஆகட்டும் பர்சனல் ஆகட்டும், பெஸ்ட்டு 1-on-1 புல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும். சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு ஒரு ரூமில் வச்சு தட்டாம்புட்டான்னு பேசி தீர்த்துட்டோன்னா போகிறோங்க, முடிச்சிடலாம். யா அண்ட் அந்த கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது தான் சார் இருக்கலே ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் மாதிரியும் இருக்கலாம். சில இடத்துல வாய் தகராறுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். சில இடத்துல அப்படியே ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கும். மீட்டிங்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் கருத்து சொல்லுவார், இன்னொருத்தர் சைலண்ட்டாக அதுக்கு எதிர்கருத்து சொல்லுவார். ஆனால் 2 பேரும் சிரிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை, கோல்டு வார் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல விதமான கான்ஃப்ளிக்ஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய புத்தகம்லாம் கூட எழுதியிருக்கீங்க ரிலேஷன்ஷிப் பற்றிலாம். மெயினாக அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அதிகமாகிட்டே போதான் டே டு டே லைஃப்பில். அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, அதுவே இப்போலாம் ஃபர்ஸ்ட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல கான்ஃப்ளிக்ஸ் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லுங்கள் சார். ஸோ கான்ஃப்ளிக்ஸ் பேசிக்கலி பார்த்தோன்னா வந்து 2 பேருக்குள்ள உள்ள கான்ஃப்ளிக்ஸு, இண்டிவிஜுவல் கான்ஃப்ளிக்ஸு. சில பேர் வந்து தான் எதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு போகிறோன்றது தெரியாது. ஆனால் வந்து அந்த ஆக்டிவிட்டியை அவங்க எடுத்து செஞ்சிருவாங்க. எஸ்பெஷலி ஆஃபீஸில் நான் வந்து அவங்களுக்கு அந்த திறமையை எப்படி டெவலப் பண்ணுன்றதை வந்து அவங்க யோசிக்காமல் ஐ வாண்ட் டு ரீச் அவுட், நான் இந்த லெவலில் நான் வரணும்னு நினைக்கிறாங்க. அது செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆகிடும். தனக்கு என்ன முடியுமோ, இது வந்து சாங்கி யோகா கான்செப்டில் இனிமேல் ரஜினி சார் கூட ஒரு இது பேசியிருக்காங்க. அதை பற்றி ஒரு விஷயம் ஆகணும்னா வந்து நம்ம அதுக்கேற்ற விஷயங்களை நம்ம வியூகம் அமைச்சு அதுக்குள்ளே ஆளுங்களை கூப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறது. ஓகே. இன்னும் ஒரு இதில் வந்து ஒரு டீமோட வேலை செய்யும்போது அந்த கான்ஃப்ளிக்ட் தான் மிகப்பெரிய விஷயம். அந்த கான்ஃப்ளிக்டில் கூட ஒரு மீட்டிங்லேயோ ஒரு சபையிலேயோ பேசும்பொழுது ஒரு தனி மனிதன் வந்து ஒரு 10 பேர் முன்னாடி அவனை கேள்வி கேட்டிங்கன்னா வந்து கோபப்படுவான். ஆனால் அதே மனிதன் நீங்கள் தனியாக கூப்பிட்டு பேசும்பொழுது வந்து சால்வ் ஆகிடும். சில நேரத்தில் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமும் இருக்குது. இப்போ ஒரு சபையில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறோம், இல்லை ஒரு சபையில் வந்து ஒரு 10 பேர் முன்னாடி பேசிகிட்டு இருக்கோன்னா அதை எடுத்து சொல்லும் விதம், நான் இப்படி நினைக்கிறேன், நீ தப்பு பண்ணன்னு சொல்கிறத விட நான் இப்படி நினைக்கிறேன் என்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இறங்கி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இறங்கி பேசுகிறதில்ல. நம்மளோட கோல் என்ன? எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், இப்போது நல்ல ஒரு பெரிய வேலையில் இருக்கார், அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக. அவர் எனக்கு வந்து 13 வருடம் முன்னாடி ஒரு சின்ன ஸ்பார்க் தான் அடித்தார். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் அப்போது சாஃப்ட்வேரில் ஆரம்ப காலம், எனக்குலாம் தெரியாது. சால்வ் ஆகணும் விஷயம். நமக்கு என்ன வேணும்? ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும், சொல்யூஷன். அது சொல்யூஷன் தான் வேணுமே தவிர அதை விட்டுட்டு அதை கண்ணாகுனான்னு சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிடல. எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். அது சால்வ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது அப்படின்னா கருத்து வேறுபாடுன்னு சொல்லலாம். கருத்து வேறுபாடு எங்கே ஏற்படுதுன்னா அவங்க கற்றுக்கிட்ட அந்த லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்தில். லேர்னிங் ஏன் மாறுதுன்னா டைம் மாறுறதுனால. இதுக்கு பேர் தான் அந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அது 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வரும். இப்போ வந்து 2 இயர்ஸ் 1 இயர்லேயே அது வந்து அதிகமாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தருக்கும் அவரோட லேர்னிங்க்கும் அவரோட எக்ஸ்போஷருக்கும் இன்னொருத்தருக்கும் நிறைய வேறுபாடு மாற்றங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ அந்த ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பொது சூழல், ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை மாதிரி பொது சபையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்குது, அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சார்? எஸ்பெஷலி இது இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த புதுசாக ஒருத்தங்க வேலைக்கு வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதாவது சாதிக்கணும்னு நினச்சி அவங்க கடன்னு எதாவது பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்க ஒரே ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் என்னென்னா, ஓப்பனாக இருக்கணும். ஓகே, நான் சாதிக்கணும்னு நான் சொல்கிறேன், ஆனால் வந்து அது ஓப்பனாக வந்து இதுக்கு மேலே உள்ள டீலர்ஸ் என்ன பேசியிருக்காங்க, பாசஸில் இல்லை டீமில் உள்ள சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம், எஸ்எம்இன்னு சொல்லுவோம். இந்த எஸ்எம்இஸ் என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து ஓப்பனாக இருந்தாலே வந்து அந்த கேப் சால்வ் ஆகிடும். இது கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது, மேலே உள்ளவங்களுக்கு, ஒரு தலைமையில் பொறுப்பில் உள்ளவங்களும் அது பொருந்தும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய பாஸ் சொன்னால, அவருக்கு ஆங்கிலே தெரில, ரொம்ப வேலை பார்த்தா உடம்பு பிரச்சனை ஆச்சுன்னா வந்து இருக்கிறதும் போச்சு உள்ளதும் போச்சுன்றது ஆகிடும்ன்றது தான் நிலமை. ஸோ அந்த ஆங்கிளை நான் புரிய வச்சதுனால அவருக்கு அது புரிஞ்சுது. இதே மாதிரியே நமக்கு கீழே உள்ள ஆங்கிள்லையும் பார்த்தோம்னா மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்கள யோசிச்சு பார்க்கணும், அவங்க சொல்கிறதுல ஏதாவது பாயிண்ட் இருக்கான்ட்டு.
ரெண்டு சைட்லேயும் ஓப்பனாக இருக்கணும். பட் கோல் வந்து ஆர்கனைசேஷன் கோலுங்க. நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், என்ன வேலைன்னா அந்த கோல் தானே நம்ம முக்கியம். அந்த கோலுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறது இல்லை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறது, இப்படி யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த இதெல்லாம் சால்வ் ஆகிடும். நம்மளோட மைண்ட் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமோ, நம்மளோட பிரெயின் பவர் தான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆயுதமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில் அப்படிங்கிறது நாக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் அதை கட்டுப்படுத்த முடியலையோ என்னவோ. அதனால் வந்து பேசுறது அப்படிங்கிறது நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாபி இல்லை, அதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ டீ கடைக்கு டீ குடிக்க போகிறதோட நம்ம பேசுறதுக்கு தானே போகிறோம். அந்த மாதிரி ஒரு இயல்பான சூழ்நிலை இருக்கிறப்போ பேசுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும், எந்த அளவுக்கு நம்மளோட பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ப்ராக்டிக்கலான மிகப்பெரிய கேள்வி இது. அதாவது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்னால் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட தனியாக இருக்க முடியல, எனக்கு பேசுகிறதுக்கு யாராவது வேணுங்க. நான் கேட்பேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் தான் மாட்டுவீங்க. 5 நிமிஷத்துலேருந்து சில பேர் 1 மணி நேரத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் என்கிட்ட வந்து சொல்கிற விஷயம் வந்து, நீங்கள் எப்படி இப்படி அமைதியாக இருக்கிறீங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி தான். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம முன்னாடி வந்த பாயிண்ட் தான், இந்த பீட்டா மைண்ட்லேருந்து பீட்டா லெவல் நம்ம ஆப்ரேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அது பீட்டா ஃப்ரீக்வன்சி. அது வந்து 14லேருந்து 40 அலைச்சூழல். இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். நான் பேசுகிறது எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம், எல்லா விஷயத்தையுமே. ஸோ இதுக்கு முன்னாடி அதுக்கு இறங்கி வரும்போது அமைதி அலைக்கு வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அப்போ வந்து மனம் வந்து அந்த ரியாக்ஷன் மோட்லேருந்து ஆக்ஷன் மோடுக்கு வந்துடும். ரியாக்ஷன் மோடு ஆக்ஷன் மோடு வரது வந்து ரொம்ப ஒரு அப்போ அந்த மோடில் வரும்போது வந்து கண்ணு மைண்ட் வந்து வேலை செய்யாது, ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கும்போது பார்த்தோன்னா நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறது குறைஞ்சிரும். ஸோ நான் என்ன எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ரிலாக்ஸ் மோட்லேருந்து ஆக்ஷன் மோடுக்கு வாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா மனசுலேருந்து மனசை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுனா, தன்னால் சுயமாக சிந்திக்க முடியாத நிலமையில தான் நம்ம போயிடுவோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம சிந்திக்கிறோன்ட்டு, அப்போ பார்த்தா நம்ம சிந்திக்கிறதுல 1008 கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷன் எப்படின்னா தான் சேர்த்ததும் சுற்றி உள்ளவங்க சொல்கிற விஷயமா தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போகிறீங்க, ஒருத்தர் சொல்யூஷன் கொடுக்குறாருன்னா முதல்ல அவருக்கே அந்த பிரச்சனை என்னென்னு புரியாத அளவில் தான் நிறைய பேர் சொல்யூஷன் கொடுத்துட்றாங்க. அதுமாதிரி இல்லாமல் பேசுகிறது இப்படி பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த பேசுகிற கொஸ்டினுக்கு திருப்பி உங்கள்கிட்ட வரணும்னா, நம்ம பேசலாம் கரெக்டான, சில நேரத்தில் நல்லா பேசணும், சில நேரத்தில் வந்து பேச தேவையில்லை, சில நேரத்தில் வந்து பேசவும் செய்யணும், அமைதியாகவும் இருக்கணும். அதாவது வி ஷுட் பி அன் அப்சர்வர் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, இப்போ உங்ககிட்ட நம்ம பேசுகிறோன்னா, நான் உங்கள் கேள்வியை நான் அப்சர்வ் பண்ணாமல் நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கடன்னு ஆரம்பித்தா என்ன ஆகும்? அது வந்து அது கரெக்டாக வராது. அதாவது நீங்கள் தெளிவாக என்ன ஒருத்தங்க பேசுகிறாங்களோ இது பண்ணும். இன்னொன்று, மனசு அமைதி நிலைமைக்கானாலே பேசுறது குறைஞ்சிருங்க. அப்போது என்ன பேசணுமோ அதான் பேசுவோம், என்ன செய்யணுமோ அதான் செய்வோம், செய்கிறத கரெக்டாக செய்வோம். நிச்சயமாக இன்னைக்கு வந்து வாக்கிங் அரௌண்ட் திங்ஸ் டே அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு கோயிலில் ஏன் சுற்றி வரோம் அப்படிங்கிற காரணத்தை வந்து அந்த பக்தனுக்கு புரிந்துச்சுன்னா சுற்றி வரதை வந்து நிறுத்திட்டு அப்படியே அங்கே பிரச்சனைமே செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது புரியுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து மறைஞ்சிருந்த காரணத்தெல்லாம் சொல்லிட்டா சிம்பிளிஃபைடான ஒரு வழி இருக்குது எல்லாத்துல வந்து வெளில வரதுக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம். இன்றைக்கி லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குன்னு பொதுவாக சொல்கிறாங்க. ஏன் நம்ம சில விஷயங்களில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் முழு எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பேசினது மூலியமாக தெரிஞ்சிருக்கு. எப்படி நம்மளை பண்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் வேர்ட்ஸ் சார். நன்றி, வணக்கம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனால் ஒரு குடி பிரேக் தான், அது வரைக்கும் காத்துருங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுற நிகழ்ச்சி ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சி. காலை வேலையில் இப்போ சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் ஒருத்தர் சொல்லிட்டு போனால் கூட அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவர் நிறைய புக்ஸ்லாம் கூட எழுதியிருக்காரு. அவர் வந்து எக்ஸ்பர்ட்பா, அவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவார். நான் அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. எப்போவுமே சிம்பிளிஃபைடாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எடுத்துக்காமல் சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறப்போ நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதை அப்படி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்துடும். அதுக்கப்புறம் அது பழக்கமே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இறையன் பாய் சார் டெய்லி வந்து ஆலோசனையாக கொடுத்து நம்மளுக்கு உணர்த்திட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பள்ளி திறந்த உடனே ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு வந்து அட்லஸ்னு ஒன்று கேட்டு வாங்குவாங்க. அட்லஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து வரைபடங்கள்லாம் இருக்கும். உலக வரைபடங்கள்லேருந்து நாடுகளுடைய வரைபடங்கள்லாம் இருக்கும். இந்த அட்லஸ்ங்கிற பேர் இதுக்கு எதற்காக வந்ததுன்னா, ஆண்டனியோ லெஃபாரி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கார்ட்டோகிராஃபி, அதாவது இந்த மேப்புகள்லாம் தொகுத்தார். அதில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து அட்லஸினுடைய படத்தை ஒட்டி வச்சுருந்தார். அதற்கப்புறம் வந்த கெராடஸ் மெர்காட்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, அதுக்கு அட்லஸ்னு பேர் வச்சுட்டார். அட்லஸ்ங்கிற ஒரு உலகத்தை தாங்கிட்டு இருக்கிறவர் இல்லை, வானத்தை தாங்கிட்டு இருக்கிறவர் தான். ஆனால் உலகத்தை தாங்கிட்டு இருக்கிறவராக ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சு
அந்த மாதிரி அதுக்கு அட்லஸ்னு பேர் வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து அதை அட்லஸ்னு தான் சொல்கிறோம். அது தவறுன்னு தெரிஞ்சாலும் சிலதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணுறோம். அட்லஸுங்கிறது யார், எதனால் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக ஆராய்ஞ்சோம்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைக்கும். இன்றைக்கி அட்லஸ்ங்கிறது ஒரு மலை. அது வந்து மொரோக்கா, அல்ஜீரியா, டுனிஷியா இந்த நாடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலை. இது வந்து கிரீக் மித்தாலஜியில் வந்து வரக்கூடிய ஒரு பெயர். அட்லஸுங்கிறவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவரும் அவருடைய பிரதரும் சேர்ந்து தேவர்களுக்கு எதிராக நடந்த சண்டையில் டைட்டன்ஸுக்கு சார்பாக இருந்துட்டாங்கங்கிறதுனால அதில் ஜெயிச்ச தேவர்கள் வந்து இவரை தண்டிச்சிடறார். அப்போ ஜூபிட்டர் என்ன பண்ணுறாரு, இவரை தண்டிக்கிறார். என்ன தண்டிக்கிறார்னா, நீ வந்து வானத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அதை கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. அப்போ தான் அவரும் அவருடைய சகோதரர் 2 பேரும் ஒருத்தர் ஒருவர் மறுபடியும் சந்தித்து மறுபடியும் கலகம் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வானத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த பெர்ஷியஸ் அப்படின்னு ஒருத்தர், அந்த பெர்ஷியஸ் என்ன பண்ணுறாருன்னா, மெடூசா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய தலையை ஒரு பேக்கில் வச்சுருப்பார். அதை வந்து யார் பார்த்தாலும் அவங்க கல்லாயிருவாங்க. அதை வச்சு அட்லஸை வந்து கல்லாக மாற்றிடுறாரு. அதுதான் வந்து இந்த மவுண்டன் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுறது. இன்னொன்று வந்து ஹெர்குலஸும் வந்து ஜூபிட்டருடைய மகன் தான். அந்த ஹெர்குலஸ்க்கு வந்து 12 டாஸ்க்கை கொடுக்குறாங்க. அந்த 12 டாஸ்க்கையும் அவர் முடிக்கணும்னு. அதில் ஒரு டாஸ்க் என்னென்னா, அட்லஸினுடைய பெண்களில் ஒருத்திக்கிட்ட கோல்டன் ஆப்பிள்ஸ் இருக்குது, அதை கொண்டு வரணும்னு ஒன்று. இப்போ என்ன பண்ணுறாரு, ஹெர்குலஸ் வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து உன் பொண்ணுக்கிட்ட இருந்து கோல்டன் ஆப்பிளை கொடுன்னு. உடனே அட்லஸ் தான் ஸ்கையை தானே பிடிச்சிட்ருக்காரு, இதை கொஞ்ச நேரம் பிடிச்சிக்க, நான் போய் கோல்டன் ஆப்பிளை கொண்டு வரேன். அவர் பேர் ஹெஸ்பெரிடஸ்னு பேர். போய் அந்த கோல்டன் ஆப்பிளை கொண்டு வந்து காமிக்கிறாரு. காமிச்சோடனே ஹெர்குலஸ் அந்த கோல்டன் ஆப்பிளை கொடுங்கன்னா, கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்ல, நீ தான் இனிமேல் இந்த ஸ்கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ ஹெர்குலஸ் சொல்கிறாரு, அப்படியா சரி பிடிச்சிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கச்சையில் கொஞ்சம் வந்து இந்த துணி கொஞ்சம் விலகுது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பிடிங்கணுன்னே அட்லஸ் என்ன பண்ணுறாரு, இந்த கோல்டன் ஆப்பிளை வச்சுட்டு அதை பிடிக்கிறார். உடனே ஹெர்குலஸ் என்ன பண்ணுறாரு, இனிமேல் நீ இதை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் ஆப்பிளை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அதனால் இன்னமும் அட்லஸ் வந்து இந்த ஸ்கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அட்லஸ் வந்து பூமியை பிடிக்கல, ஸ்கையை தான் பிடிக்கிறாரு. ஆனால் நம்ம பூமியை பிடிச்ச மாதிரியான ஒரு ஐதீகத்தில் இன்றைக்கி நம்ம மேப்பெல்லாம் என்ன சொல்கிறோம்னா அட்லஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட்லஸினுடைய வரலாறு தெரியாமலேயே அட்லஸ்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த வரைபடங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சீனத்தில் வந்து இந்த மாதிரி மேப்பெல்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அது மட்டும் இல்லாமல் இந்த மேப்பே இல்லாமல் இதெல்லாம் தெரியாதப்பயே ஒரு விதமான ஒரு உள்ளுணர்வின் மூலமாக பல பேர் வந்து பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்காங்க, கடல் மார்க்கமாக பயணம் செய்திருக்காங்க. எந்த நாடு எங்கே இருக்குங்கிறத அவங்களுடைய அனுபவ அறிவின் மூலமாக அறிந்து கொண்டு பயணம் செய்திருக்காங்க. நம்ம பார்க்குறோம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்வேறு விதமான வர்த்தகங்கள் நடந்திருக்கு. அப்போ மேப்பினுடைய துணை இல்லாமல் நடந்திருக்கு. ஆனால் வழிகாட்டும் கருவி இருந்திருக்கு. திசை காட்டும் கருவிங்கிற அந்த காம்பஸை வந்து தயாரித்தது வந்து சீனர்கள் தான். அதை வச்சு எந்த வழி எது வரைக்கும் நான் வடக்கில் போகணும், எது வரைக்கும் தெற்கில் போகணுங்கிற ஒரு அடிப்படையான தேர்ந்த ஞானம் உள்ளவர்களை கொண்டு இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போயிருக்காங்க. இன்னும் கூட பல்வேறு தீவில் இருக்கிறவங்க எந்த விதமான மேப் இல்லாமல் தங்களுடைய பட்டறிவின் மூலமாக சரியாக போய் இடங்களை சேர்றதை நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, படிப்பறிவை காட்டிலும் அனுபவ அறிவு, உள்ளுணர்வு அது மேம்பட்டதாக இருப்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்த்துறோம். இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்போ மித்தாலஜி அப்படிங்கிறதையும் சயின்ஸையும் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ அட்லஸ் அப்படிங்கிறது ஒரு மித்தாலஜி. ஆனால் இந்த மித்தாலஜியை ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குது. மொரோக்கா, அல்ஜீரியா, டுனிஷியா இந்த 3 நாடுகளை ஒட்டி ஒரு மலை இருக்குது. அதோடு இந்த மித்தாலஜி ஒத்து வருது. அதான் எந்த ஒரு மித்தாலஜியுமே ஒரு ட்ரெடிஷ்னல் அக்கௌண்ட் மட்டுமல்ல, அதை மாடர்னிசத்தோட கனெக்ட் பண்ண முடியுது. அங்கே தான் அந்த அறிவு முழுமை பெறுகிறது. Mythology becomes interesting, science becomes interesting, modernity becomes interesting. ட்ரெடிஷன் அப்படிங்கிறது என்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸோடையோ மாடர்ன் லிட்ரேச்சரோடையோ ஒருங்கிணையக்கூடிய ஆற்றலோடு தான் இருக்குது. அதை நம்ம முழுவதுமாக புறக்கணிக்க முடியாது. அட்லஸினுடைய கதை சுவாரஸ்யமானது. கொஞ்சம் ஏமாந்தால் கூட நம்மீது பொறுப்புகள் சுமத்தப்படும் என்பதை அட்லஸ் நமக்கு விளக்குகிறார். யாராவது நம்மை ஏமாற்ற நினைத்தால்
நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வானத்தை அல்ல உலகத்தையே சுமக்கிற பொறுப்பு கூட நம் தலையின் மீது விழும் என்பதை நாம் கவனித்து வைக்க வேண்டும். அதுதான் அட்லஸ் உணர்த்துகிற பாடம். நன்றி, வணக்கம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பர்சன் இறையன் பாய் சார் நிறைய எஃபெக்டிவான விஷயத்தெல்லாம் நமக்குள்ள வந்து விதைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நீங்களே போய் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஏன் சில இடத்துலலாம் நம்மளால் வந்து முன்னேற்றிக்கவே முடியல, அண்ட் நம்ம கூட இருக்கவங்க நம்ம சில விஷயங்கள்லாம் செய்யறது மூலியமா மாற்றிக்கிறதுக்கு மூலமாக எப்படி வந்து முன்னேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மட்டுமே முன்னேறதில்ல, நம்மளை சுற்றி இருக்க நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து மேம்படணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி ரொம்ப வேல்யூபிளான விஷயங்களோட நாளைக்கு காலையில் 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா அண்ட் பாய். உங்களோட டே சூப்பராக போகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வருண் ஆன் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று.